டெல்லியில் ஆட்சி அமைத்தது போல 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமித் ஷா, மதுரை மண் மாற்றத்திற்கான மண் என்றும் எதிர்வரும் தேர்தலில் திமுகவை வெளியேற்ற மக்கள் காத்திருக்கிறார்கள் என்றும் கூறினார். 2024இல் ஒடிசாவில் முழு பலத்தோடு பாஜக ஆட்சி அமைத்தது. ஹரியானாவில் 3வது முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியது என்று கூறிய அமித் ஷா, மகாராஷ்டிரா தேர்தலிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெற்றது என்றார். இந்த ஆண்டு டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தி பாஜக ஆட்சி அமைத்திருக்கிறது என கூறிய அமித் ஷா, டெல்லியில் ஆட்சி அமைத்தது போன்று அடுத்த ஆண்டு தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பேசினார். 10% தேர்தல் வாக்குறுதிகளை கூட திமுக நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய அமித் ஷா, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதில்தான் பாஜகவினரின் சிந்தனை இருக்க வேண்டும் என தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜூன் 9ஆம் தேதி நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை, உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை ஆகிய துறைகள் சார்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளது. அதில் அமைச்சர்கள் ஏவா வேலு, மூர்த்தி, சக்கரபாணி, பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை, செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள், முக்கிய திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுத்துவது குறித்து முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்க இருப்பதாக தெரிகிறது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பது குறித்து இன்னும் சில மாதங்களில் தெரியவரும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராமதாஸ், தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணி ராமதாசுடன் என்ன பேசினேன் என்பது ரகசியம் என கூறினார். முகுந்தனுக்கு மீண்டும் கட்சியில் வாய்ப்பு கிடைக்குமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ராமதாஸ், முகுந்தனுக்கு வாய்ப்பு வரும் என்றார். கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது தெரிய வரும். சார், முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்து தைலாபுரத்தில் சந்திச்சாரு. அப்போ என்ன பேசுனீங்க சார்? வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு எப்பொழுது வாய்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு அவருக்கு வரும். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் நடத்திய புதுமனை புகுவிழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பங்கேற்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் கே பாரதிதாசன் நடத்திய புதுமனை புகுவிழாவில் தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கலந்து கொண்டார். இதேபோல இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் திருவண்ணாமலை MP CN அண்ணாதுரை உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். பாஜக வலையில் அதிமுக சிக்கி இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் விசிகவின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் திருமாவளவன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டிற்கு அடுத்தடுத்து வருகை தந்து கூட்டணியை உருவாக்க அமித்ஷா முயற்சிக்கிறார் என்றும், ஆனால் தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக எதிர்க்கட்சி கூட்டணி இன்னும் உருவாகவில்லை என்றும் கூறினார். இன்றும் திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் எதிர்கூட்டணி உருவாகவில்லை. அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார், கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார். அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கியிருக்கிறது. வேறு எந்த கட்சியும் இன்னும் அதற்கு உடன்படவில்லை. தேமுதிக எந்த அணிக்கு போக வேண்டும் என்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். அதிமுக அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்கிற அதிருப்தி நிலவினாலும் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருவார்கள் என்று நாம் யூகமாக கருத முடியாது. அப்படி ஒரு சூழல் கனியுமேயானால் அதை முதல்வர் பார்த்துக் கொள்வார். கொடைக்கானலில் மது போதையில் இளைஞர் ஒருவர் சாலையோரம் இருந்த இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் நகராட்சி அலுவலகம் அருகே ஜோஷ்வா என்பவர் பைக்கை நிறுத்திவிட்டு சென்ற நிலையில் அங்கு போதையில் இருந்த இளைஞர் சாவி இல்லாமல் வாகனத்தை எடுத்து சென்றுள்ளார்.
100 மீட்டர் சென்ற நிலையில் போதை அதிகமாகி கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து அங்கிருந்த போலீசார் அவரிடம் விசாரணை செய்தபோது முறையாக பதில் அளிக்கவில்லை. அதான் யாரு ஓனது? வண்டி எங்க இருந்து எடுத்துட்டு வர? எங்க இருந்து எடுத்துட்டு வர? வண்டி யாரு கொடுத்தா? வண்டி யாரு கொடுத்தா? கூட வந்த எங்க? இப்போ மட்டும்தான் வந்தேன். இதனிடையே பைக்கின் உரிமையாளர் ஜோஷ்வா சம்பவ இடத்திற்கு சென்று அவரது பைக் என கூறி வாகனத்தை மீட்டுள்ளார். பின்னர் போதையில் இருந்த அந்த இளைஞரை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதால் குன்னூர் மலைப்பாதையில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இந்த நிலையில் கோடிக்கரை பகுதியில் பலாப்பழங்களை உண்பதற்காக குட்டியுடன் காட்டு யானைகள் சாலையை கடந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சற்று நேரம் கழித்து சாலையில் முகாமிட்ட யானைகள் அருகிலுள்ள வனப்பகுதிக்குள் சென்றன. கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வரும் உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக் ஐவரின் 149வது நினைவு தினத்தையொட்டி உதகை ஸ்டீபன் ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள அவரது கல்லறைக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் தோட்டக்கலை துறை சார்பாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆண்டொன்றுக்கு சுமார் 30 லட்சம் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்லும் இந்த பூங்காவை 1848ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மெக் ஐவர் என்ற கட்டடக்கலை வல்லுநர் தொடங்கி வைத்தார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பூங்கா பணிகள் நிறைவடைந்தது. பின்னர் 1867ஆம் ஆண்டு சுற்றுலா பயணிகளுக்காக இந்த தாவரவியல் பூங்கா திறந்து வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல்லில் பெண்ணின் பெயரில் போலியாக இன்ஸ்டாகிராம் கணக்கு தொடங்கி ஆபாச புகைப்படங்களை பதிவிட்ட நபர் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல்லை சேர்ந்த 23 வயது பெண்ணின் பெயரில் போலி கணக்கு தொடங்கி அதில் ஆபாசமாக பெண்ணின் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து அப்பெண்ணின் உறவினர்களிடம் ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த விமல் என்பவரை திண்டுக்கல் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். பிரேசிலை சேர்ந்த நட்சத்திர கால்பந்து வீரர் நெய்மர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். பல்வேறு நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவல் தற்போது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கொரோனா அறிகுறிகளுடன் பிரேசில் கால்பந்து வீரர் நெய்மர் காணப்படுவதாகவும் பரிசோதனை முடிவில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருப்பதாகவும் நெய்மர் விளையாடும் கால்பந்து கிளப் கூறியுள்ளது. நெய்மர் தற்போது சிகிச்சையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.